வணக்கம். இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒரே ஒரு டாபிக் தான் பேசிட்டு இருக்கு. இன்னைக்கு ட்ரெண்டிங்கா வைரலா இருக்கிற ஒரே ஒரு சப்ஜெக்ட் என்னன்னா தமிழ்நாடு எலெக்ஷனை பத்தி தான். டிவிலயோ ரேடியோலயோ நியூஸ் பேப்பர்லயோ ஒரு டீ கடையில ஹோட்டல்ல ட்ரெயின்ல பஸ்ல எங்க போனாலும் யாரை சந்திச்சாலும் இதை பத்தி பேசாத நபர்களே இல்லை. அப்படிப்பட்ட இந்த தமிழ்நாடு தேர்தல்ல உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு. அப்ப சீட்டு கிடைச்சிட்டாலே வெற்றி கிடைச்சிருமா அப்படின்னா இல்லை. நம்ம முன்னோர்கள் சொன்ன பல விஷயங்கள் இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில அப்படியே நடக்குது. முன்னோர்களின் வாக்கு நமக்கு அருள் வாக்காக இருக்கு. அப்படிப்பட்ட நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், நாளும் கோளும் பார்த்து செய்யும் விஷயங்கள் நன்மையில் முடியும், வெற்றியில் முடியும், அதிர்ஷ்டத்தில் முடியும். அப்படிப்பட்ட நாளும் கோளும் பார்த்து எந்த விஷயத்தை செய்தாலும் வெற்றி பெறும். அப்ப வேட்புமனு தாக்கல் பண்றத நம்ம என்னைக்கு வேணாலும் செய்யலாமா? நமக்கு அன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கு, அன்னைக்கு நமக்கு நல்ல கிரக அமைப்பு இல்ல, இந்த மாதிரி நாளும் கிரகமும் நமக்கு சாதகமாக இல்லாத நாள்ல போய் ஒரு வேட்புமனு தாக்கல் பண்ணா பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் கூட மண்ண கவி இருக்காங்க. அப்ப உங்களோட ராசிப்படி உங்களோட அமைப்பின்படி என்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணா வெற்றி பெறலாம் அப்படிங்கறது தான் நாம இன்னைக்கு டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். 90% கேண்டிடேட் வெற்றியை லூஸ் பண்றதுக்கு இதுதான் காரணம். நீங்க என்னதான் பிரச்சாரம் பண்ணாலும் என்னதான் ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு அந்த நாளும் அந்த கோள்களின் அமைப்பும் சிறப்பா இல்லைன்னா வெற்றி ஒரு நூல் இலையில உங்களுக்கு மிஸ் ஆயிடுது. அப்படிதான் 90% கேண்டிடேட்ஸ் வெற்றியை லூஸ் பண்ணிருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோ ரிலேட்டிவ்ஸோ யாராவது எலெக்ஷன் நிக்கிறாங்களா, அவங்க எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, சுயேட்சையா போட்டியிட்டாலும் சரி, அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட வெற்றியை உறுதி செய்வதற்கு, உங்களுடைய எம்எல்ஏ கனவை நனவாக்குவதற்கும், எம்எல்ஏ கனவுல நீங்க வெற்றி அடைஞ்சிட்டா நீங்க அமைச்சர் பதவியை கூட பெற முடியும். அதற்கான ஒரு கேம் சேஞ்சரா இருக்க போறதுதான் நீங்க வேட்பு மனுவை தாக்கல் செய்யும் அந்த உகந்த நாள், அதிர்ஷ்ட நாள், யோக நாள். உங்களுக்கு வெற்றிங்கிற மணிமகுடத்தை தரப்போற அந்த வேட்புமனு தாக்கல் செய்யும் நாள். தமிழ்நாட்டை பொறுத்தளவுல வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு கேண்டிடேட்டுக்கு 8 நாள் கொடுத்திருக்காங்க. அதுல மார்ச் 30, ஏப்ரல் 2, ஏப்ரல் 4, ஏப்ரல் 6 இந்த 4 நாள் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க்கிங் டே. அப்ப இந்த 4 நாள்ல தான் நீங்க வேட்புமனுவை தாக்கல் செய்யணும். இந்த 4 நாள்ல தான் 12 ராசிக்காரங்க, மேஷமோ ரிஷபமோ மிதுனமோ கடகமோ சிம்மமோ கன்னியோ துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம், நீங்க எதுல இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த 4 நாள் தான் இருக்கு. இந்த 4 நாள்ல உங்க ராசிக்கு எந்த நாள் பர்ஃபெக்டான நாள், எப்படி வேட்புமனு தாக்கல் பண்ணணும், ஸ்கிப் பண்ணாம மட்டும் முழுசா பாருங்க. சில டிப்ஸையும் நம்ம வீடியோல இடையிடையில சொல்லுவோம். அதுவும் உங்கள் வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும். எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்ல, ஜோதிட சாஸ்திரத்தின் மேல நம்பிக்கை இருக்கு இல்ல, ஜாதகத்தை நீங்க நம்புறீங்க நம்பல, அதை எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சிடுங்க. 5 வருஷத்துக்கு ஒருக்கா கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. தமிழ்நாட்டில் 8 கோடி பேர்ல கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப அதை வெற்றியை வசமாக்குற விதமா மாற்ற வேண்டாமா? உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நம்ம எப்படியும் ஏதாவது ஒரு நாள் இந்த 4 நாள்ல ஒரு நாளை தேர்ந்தெடுத்து தான் செய்ய போறீங்க. அதை ஏன் ஒரு உகந்த நாள்ல செஞ்சுட்டு போறது? நம்ம இவ்வளவு பேர் நம்மளை நம்பி உழைக்கிறாங்க, நம்ம சார்ந்திருக்கும் கட்சி நம்மளை நம்பி சீட்டு கொடுத்துருக்கு, யாருக்கோ கிடைக்காத வாய்ப்பெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப அந்த நம்பிக்கையும் காப்பாற்றணும், நமக்கு கிடைத்த அரிய வாய்ப்பையும் நம்ம பயன்படுத்தணும். அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு இந்த தேதியை நீங்க தேர்ந்தெடுத்துக்குங்க. மிதுன ராசிக்காரங்க வேட்புமனு தாக்கல் செய்ய யோகம் நிறைந்த, அதிர்ஷ்டம் நிறைந்த, வெற்றியை உறுதி செய்யக்கூடிய நாளை பத்தி பார்க்க போறோம். மிதுன ராசிக்கு உங்களோட ராசியில தான் பதவியை குறிக்கக்கூடிய குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அதுவும் தன் நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில். உங்களுக்கு எப்பொழுதுமே வெற்றியை உறுதி செய்வதற்கு செவ்வாய் உங்களுக்கு மிக வலுவாக இருக்கணும். ஜோதிடத்துல ஒரு அற்புதமான வாக்கு இருக்கு, 10ல் ஒரு பாவையாவதும் இருக்கும் நேரத்தில் தொழில் வியாபாரம் பதவி சம்பந்தமான செயல்களில் ஈடுபட்டால் உறுதியான வெற்றியை பெறலாம். அப்ப உங்களுக்கு 10ஆம் இடம்ங்கிறது மீன ராசி. அந்த மீன ராசியின் அதிபதி தான் குரு. அவர் உங்க ராசியில் இருக்கார். அந்த 10ல இயற்கை பாவ கிரகமான சனி இருப்பதால் உங்களுக்கு 10ல் ஒரு பாவி இருக்கணுங்கிறது உங்களுக்கு ஓகே ஆயிடும். அன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்யற அன்னைக்கு சூரியன் 10ஆம் இடத்துல இருந்தா அரசு சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். அரசு சார்ந்த தொழில், அரசு சார்ந்த சேவைகள் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய சூரியன் 10ல் இருக்கணும். அடுத்தது அன்னைக்கு உங்களுக்கு 11ஆம் இடத்திற்கு அதிபதி, அதாவது லாபத்தை ஆசையை நிறைவேற்றக்கூடியவர், ரொம்ப ரொம்ப முக்கியம். எம்எல்ஏங்கிறது ஒரு பதவி.
அதன் வழியாக கிடைக்கக்கூடிய அமைச்சர் என்பது பதவி. அந்த பதவியை குறிக்கக்கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்தில் சூரியனோடு இணைவு பெற்று இருக்கும் பொழுது நீங்கள் வேட்புமனு தாக்கல் செய்வது பெரிய வெற்றியை தரும். நீங்க மார்ச் 30 வேட்புமனு தாக்கல் செய்யலாம், ஏப்ரல் 2ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்யலாம், ஏப்ரல் 4ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்யலாம், ஏப்ரல் 6ஆம் தேதியும் நீங்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்யலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு வெற்றி உறுதியாகணுங்க. வேட்புமனு தாக்கல் பண்ற அன்னைக்கே நான் வெற்றி பெற்றுட்டேங்கிற நம்பிக்கை வரணும். அந்த மாதிரியான பாசிட்டிவ் சைன் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிடுங்கள், ஓம் நமச்சிவாயான்னு பதிவிடுங்க. நீங்க யார் பதிவிடுறீங்களோ அவங்களுக்கு சோழி பிரசன்னத்தின்படி என்ன பலன்கள் வருதோ அதை ரிப்ளையா நான் கமெண்ட்லயே உங்களுக்கு பதிவிடுறேன். அரசியல்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம பிரபலத்துவம் அடைகிறது, நம்மளை மக்கள் அங்கீகரிக்கிறது. அதை நமக்கு தரக்கூடியவர் மகாலட்சுமி. அப்ப மகாலட்சுமி அஸ்திர வேள்வி ஒண்ணு செஞ்சுட்டு அதன் பிறகு வேட்புமனு தாக்கல் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு 4 நாளுமே அவைலபிளா இருக்கு. 12 ராசியில உங்களுக்கு வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு 4 நாளுமே ஏற்ற நாளா இருக்கிறதுனால மகாலட்சுமி ஆலயத்துல மகாலட்சுமி அஸ்திர வேள்வி செஞ்சுட்டு அதன் பிறகு அடுத்த நாளோ அதற்கு அடுத்த நாளோ போய் நீங்க வேட்புமனு தாக்கல் செய்யுங்க. அதே போல 5 பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையை கொடுத்துட்டு அதன் பிறகு வேட்புமனு தாக்கல் செய்ய செல்லுங்கள். அதே மாதிரி உங்க ஊர்ல உங்களுக்கு தெரிந்த சிலை செய்யக்கூடிய சிற்பி யாராவது இருந்தா அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. தேர்தல் நேரம்ங்கிறதுனால இலவசம் எதுவும் கொடுக்க முடியாது, கிஃப்ட் எதுவும் கொடுக்க முடியாதுன்னா அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. அல்லது ஒரு மகாலட்சுமி சிலை செய்யறதுக்கு ஒரு அட்வான்ஸா கொடுத்துடுங்க. அந்த சிலையை எங்க பிரதிஷ்டை பண்ணலாம், எப்படி பண்ணலாங்கிறதெல்லாம் நீங்க வெற்றி பெற்ற பிறகு நம்ம முடிவு செஞ்சுக்கலாம். இப்போதைக்கு ஒரு சிற்பியிடம் நீங்க ஒரு அட்வான்ஸ் கொடுங்க மகாலட்சுமி சிலை செய்யறதுக்கு. அல்லது 5 சிற்பியிடம் ஆசீர்வாதம் பெறுங்கள். அல்லது 5 சிற்பிக்கு ஏதாவது உதவி செஞ்சுட்டு போய் வேட்புமனு தாக்கல் செய்யுங்கள். உங்கள் வெற்றி நிச்சயமாக உறுதி செய்யப்பட்டதாக மாறும். இப்ப நம்ம 12 ராசிக்கும் பார்த்துட்டோம். இதுல சில நாட்கள் சிலருக்கு சென்டிமெண்டா எனக்கு சரியா வரலன்னு நினைப்பீங்க. ஒரு சிலருக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கலாம், அல்லது இதை விட வலிமையான நாள் இருக்கலாம், அல்லது நான் சொன்னதுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு பிடிபடாம இருக்கலாம். அவங்க எல்லாம் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க, அல்லது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற போன் நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான தெளிவையும் விளக்கத்தையும் பெறலாம். உங்க லக்னத்தின்படி வேற நாள் பண்ணலாமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு, வேற எந்த தேர்தல் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தாலும் ஒன்னு கமெண்ட்ல பதிவிடுங்க, அல்லது கட்டாயமாக எங்களோட அலுவலக எண்ணை தொடர்பு கொள்ளுங்க. நீங்க 12 ராசியில எதுல பிறந்திருந்தாலும் சிவபெருமானையும் மகாலட்சுமியையும் வழிபாடு செஞ்சுட்டு வேட்புமனு தாக்கல் செய்யுங்க. உறுதியான வெற்றி உங்களுக்கு எல்லோருக்குமே கிடைக்கும். உங்கள் ஆசையும் உங்கள் கனவும் நனவாகும். நீண்ட காலத்திற்கு பிறகு கிடைத்த இந்த வாய்ப்பு நம்ம வாழ்க்கையில மீண்டும் வருமான்னு தெரியாது. இந்த வாய்ப்பை வெற்றி வாய்ப்பாக, மணிமகுடம் சூடும் வாய்ப்பாக மாற்றிக் கொள்வதற்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடுங்க. உங்களுக்கு பல்வேறு தேர்தல் ஆலோசனைகளும் ஜோதிட ரீதியாகவும் நாள் நட்சத்திரத்தின்படியும் கோள்களின் அமைப்பின்படியும் நான் அடுத்தடுத்து வீடியோ பதிவு போடுறதுனால அதை எல்லாத்தையும் நீங்க நோட்டிபிகேஷன்ல பார்க்க முடியும். அதே மாதிரி பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க உங்க ஃப்ரெண்டோ உங்க ரிலேட்டிவ்ஸோ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோ எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.